ஆத்மாவை கொளுத்த போகிறேன். அந்த அக்காவோட சமாதி இருக்கிற இடம் அது. தெரியலடா, இன்னும் அப்புறம் பின்னுது. என்னோட பயந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் மூஞ்சில் காட்டிட்டு வேணாம். மேலே யாரும் உட்காந்துருக்கா? அதுக்காக தான் நான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். நிஜமாக சொல்கிறேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். ஹலோ கைஸ், இதான் அவங்க திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வந்திருக்க இடத்த பார்த்தீங்கன்னா, நம்ம முத வந்து எடுத்த இதுக்கு பேர் நான் எப்படி சொல்லலாம், மேனன்டர் கூட சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக சரத்தன் இந்த மந்திரவாதிலாம் பார்த்துட்டு வந்தார்ல, அந்த இடம் கூட சொல்லலாம். இந்த இடத்துக்கு முத நான் தான் வந்திருந்தேன். இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹிஸ்ட்ரி கேட்டேன். அவங்களாம் சொல்லும் போது இந்த இடத்துல எப்படியாச்சும் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். அப்போ எனக்கு டீமும் கிடையாது, யாருமே கிடையாது. நானும் இன்னொருத்தர் மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் வாசுபுரோட சொன்னேன், இந்த இடத்த வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, போய் எடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசுபுரோட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வாசுபுரம் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வரும்போது மேனன்டர்ன்ற ஒரு கேரக்டரை பார்த்தாரு, அவர் சைக்கோவை பார்த்தாரு. அதுக்கப்புறம் சரத்தன்ட்ட நான் சொன்னேன் இந்த இடத்த பற்றி. அதுக்கப்புறம் சரத்தனும் இங்கே வந்தார். அவர் வந்திருக்கும் போது மந்திரவாதி இவங்கெல்லாம் நிறைய பேரை பார்த்துருந்தாரு. அந்த வீடியோ நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் அது 1 மில்லியன் போயிருக்கு. அதுக்கு எல்லாருமே கூட டேக் பண்ணி வச்சுருந்தீங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உடல் புதைச்சிருக்கும் போது தான் ஒரு ஆத்மாவாக செயல்படுன்னு சொல்லுவாங்க. அதை நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நிறைய படத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். அது உண்மையும் கூட. ஏன்னா நிறைய பெரியவங்கள்ட்ட கேட்டு தான் இந்த முடிவு நான் எடுத்திருக்கேனே. என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயத்தை நான் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆத்மாவை கொளுத்த போகிறேன். எஸ், உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் தோண போகிறோம். இவனா கிறுக்கனா, இவன் ஏன் இப்படி பண்ணுறான், அது சதாம்லாம் எஸ்ட்ரீமானே திட்டினா, நின்னா கிறுக்கனடா, உனக்கு என்னடா ஆச்சு, திடீர்னு பேய் கூட போய் பேய் மாதிரி ஆகிட்டியடா நீனும் அப்படி சொல்லி நான் எஸ்ட்ரீமாக திட்டினா. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் எதுக்காக நான் அந்த முடிவை எடுத்திருக்கேன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஆத்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆத்மாவை நான் இந்த பூமியை விட்டு போக வைக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஆத்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தவங்க. அதனால அந்த குழந்தைய வேற வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன சித்திரவதை பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். அதனால தான் இந்த ஆத்மா எப்படியாச்சும் இந்த பூமி விட்டு நான் போக வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த ஆத்மாவோட சமாதியில் போயிட்டு நான் பெட்ரோல் ஊற்றி எரிக்க போகிறேன். அந்த ஆத்மா இங்கிருந்து போக வைக்க போகிறேன். அதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோ நான் என் உசிரியை பணைய வச்சு எடுக்க போகிறேன். எனக்கு என்ன வேணா ஆகலாம். நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட எனக்கு என்ன வேணா ஆகலாம். நான் இருந்து போனதுக்கப்புறம் கூட எனக்கு என்ன வேணா ஆகலாம். அதெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் நான் இந்த விஷயத்தை பண்ண போகிறேன். இந்த ஆத்மாவை இதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ யாராச்சும் மந்திரவாதிங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண விடவும் மாட்டேன். நான் சரியாக பணைய வச்சு எடுக்க போகிற வீடியோ. இதில் வாழ்வா சாவான்ற போராட்டம் ஒன்று தான். நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு வெளியே வரேன்னா வெளியே வரலையான்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வேறு சொல்கிற மாதிரி இல்லை கைஸ். இப்போ நம்ம சதாம்கிட்ட கேட்போம். சதாம், நாங்கள் வரப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1.5 கிலோமீட்டர் உள்ளே தான் இந்த வீட்டுக்கு வரணும். ஆனால் வந்து வந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. ஒரு இதுவுமே காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது, மேனன்டர்னு சொல்லலாம், அப்புறம் கோஸ்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். என் டைட்டில் பேர் வந்து கோஸ்ட் ஃபேக்ட்ரி. அப்புறம் சரத்தனை இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த மண்டபம்லாம் போட்டுருப்பார்ல, அந்த இடம் கூட இது சொல்லலாம். வாசுபுரம் எடுத்த மேனன்டர்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். டீமோடு சேர்ந்து காரில் போய்ட்டுருக்கேன். கார் பார்த்தீங்கன்னா என் கார் கிடையாது, வாடகைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் வந்துட்டு பைக்கில் போகிறது ரொம்ப கஷ்டம். எப்போ வேணால் மழை பெய்யறதுனால பைக்கில் போக முடியல. அது இல்லாமல் ஹெவி மெட்டீரியல்ஸாக வச்சுருக்கோமா, அதனால
அது இல்லாமல் இப்போ மழையில் மாட்டிட்டோம்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இப்போ வீடியோ டிலே வர்றதுக்கான காரணமே அதுதான். மழை சீசனாக இருக்கனால வீடியோ எடுக்க முடியல. இப்போயாச்சும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருன்றனால தான் நான் வாடகைக்கு கார் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவை லைஃப் லாங் நீங்கள் மறக்க மாட்டீங்க, நானும் மறக்க மாட்டேன், என் டீமும் மறக்காது. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ எதுக்காக வந்து இந்த வீடியோனா ஆக்சுவலாக வந்து என்ட்ரன்ஸ்லேயே பேச சொல்லுவோம்ல, அந்த வீடியோவில் வந்து நிற்பாங்களே இந்த மாதிரி தான் வந்து கடந்து போவோம் ஒரு பாதையும். இப்போ இந்த பாதையில் வந்து நான் கடந்து வரப்போ எங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்திருக்கும். அதுதான் இப்போ இந்த இடத்துல இப்போ நான் காரில் போயிட்டுருக்கேன். இதே இடத்துல நான் நடந்து போயிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. அப்போல்லாம் எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் எனக்கு, சரியான பயமாக இருக்கும் இந்த இடம்லாம் வரும்போதெல்லாம். இதில் நடந்து போக வேண்டாம், நான் இதில் நடந்து போய் எடுத்தேன் வீடியோ இந்த ரோட்டில். லைட்லாம் கிடையாது, எப்படி இருக்கும் எனக்கு நினச்சி பாருங்க. துணிகளும் ஓட வேண்டியதான். ஏதாச்சும் மானு சிங்கம் வரதுல சான்ஸ் இல்லை. மானு இதுன்னு வந்துச்சுன்னா என்ன முட்டிரண்டா அதெல்லாம். பாதி ஆடிடுச்சு. கேட்டு தெரியுது கல்லு இதுக்கு மேலே அந்த சைட் ஃபுல்லாக இருக்கலாம். நடுவில் ரைஸ் ரொம்ப பண்ணாங்க. கல் விட்டுருச்சு. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து அதுவும் சரத்தனை வந்து பேக் வீடியோ வந்து எடுத்துருக்காரு வேறு. அதை பார்த்தோன்னே எனக்கு வேணான்னு சொன்னேன். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸோடு இங்கே வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்திருந்தாலும் நமக்கு அவ்வளோ அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை, அந்தளவுக்கு எதுவுமே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் வரும்போது நிறைய விஷயம் மாட்டியிருக்கு, அதெல்லாம் நம்ம கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக இருக்குது. இப்போ அந்த மந்திரவாதிகளாம் வந்தாங்கன்னா வச்சு ஒரு தரமான ஒரு சம்பவம் செய்வேன். ஆனால் வரமாட்டாங்க, நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. சரதனோட வீடியோ பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் நான் தான் அவனை மோட்டிவேஷன் பண்ணி வாடா பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி போயிருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தைரியம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்றது தெரில. நான் கன்ஃபார்மாக அந்த பேயை இந்த பூமி விட்டு போக வைக்கின்றதுக்கான ஒரு முயற்சி தான் பண்ண போகிறேன். இது கன்ஃபார்மாக நடக்குமா இல்லை நடக்காதுன்ற எனக்கு தெரியாது. நான் செய்கிறது தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் நிறைய பேர்ட்ட கேட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஓகே கேஸ், நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோ போடுவோம். அந்த பில்டிங் அங்கே இருக்குது தெரியுதா? அந்த அக்காவோட சமாதி இருக்கிற இடம் அது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க பூஜை பண்ண இடத்த நம்ம பார்த்துட்டு அங்கே போவோம். ஓகே, டார்ச் கொடு, உன்னோட டார்ச். பாம்பெலாம் இருக்கும் சாதாரண. நான் முதல் தடவை வரும்போது பாம்பு, ஏகப்பட்ட பாம்பு பார்த்தேன். ஆமாம், இரு இருக்குண்ணா. அதுக்குலாம் என்ன யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்குடா. எங்கடா? அதுக்குள்ளே பாப்பா கேர்ஃபுல்லாரு. யாரோ படிச்சுக்காங்க. சி இல்லைடா, டே வேற எதுவும் பேப்பர்ரா அது. இதுதான் பார்க்க யாரோ படுத்துருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தோம் இதாகிடுச்சா? கரெக்டாக இந்த பேப்பரு பார்த்தோன்னே இதாகிடுச்சு. ஆமாம், அதை படுத்துருக்க. அது இல்லாமல் இந்த பெட்ஷீட் வேறு தெரிஞ்சிச்சு நமக்கு. பாரு, பெட்ஷீட் பார்த்து. கைஸ், இப்போ நான் மொதல் போகிறதே அந்த மந்திரவாதி இருந்த இடத்துக்கு தான் போகிறேன். சவுண்ட் கேட்குதுடா சதாம? இப்போ கேட்டுச்சு. ஆமாம், முள்ளா இருக்கு, பார்த்துவா. மெதுவா. வண்டி போன தடையெல்லாம் இருக்கு பாரு. அதில் லாரி ஏதோ போன மாதிரி இருக்கு பாரா. காரா லாரியா? இல்லை, காரு லாரி பெருசாக இருக்குங்களா?
இங்கேதான் இங்கேதான் இந்த இடத்த A to Z வரையும் எனக்கு தெரியும்டா அந்த இடத்துல. இந்த இடத்த வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டே நானே எடுத்திருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு கேமராவோ அந்த அளவுக்கு லைட்டிங்கும் எதுவுமே இல்லை. சார் இதுதான்டா அந்த இடம். இதுதான் அந்த இடம். இந்த அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அக்கா 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 ஏன்டா மீர் ஓடுற மச்சான்? இந்த இடத்த சாதாரணமாக நினச்சிடாத. இந்த இடத்துல ஒரு சைக்கோ இருக்கான் சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி பொண்ணோட ஆத்மா இருக்கு. ஒன்றும் இல்லை, இங்கே 2 இருக்கு. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாரு, இரு காட்டுறேன். இந்த இது இருக்கு பார்த்தியா, இந்த கெமிக்கல் இது ஃபேக்ட்ரி ஒர்க்கிங்கில் இருக்கும்போது இந்த கெமிக்கலில் விழுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்தளவுக்கு நடந்த இடம் அது. இது மாறுதில்லை இங்கே. சளி பிடிச்சாலும் சத்தியமாக தெரியல. இந்த இடத்துல நம்ம உட்காந்தாங்க. இந்த இடத்துலையா? இந்த இடத்துல சவுண்ட் கேட்குது பாரு. இந்த இடத்துல உட்காந்தாங்க. கேட்குதா? இந்த இடத்துல உட்காந்துருந்துருக்காங்க. சரத்தை நான் நின்ன இடம் அது. இதுக்கு லைட் அடி. யாரு? அவங்களா சவுண்டு மச்சான். அது மனுஷன் சவுண்டு மாதிரி அடிச்சிடா எனக்கு. மனுஷ சவுண்டா இல்லையா? எனக்கு இது தெரியல சவுண்டு கிடைச்சிடா. அதெல்லாம் பயமாக இருக்கு. இது வாடை அடிக்குதுடா மச்சான் எனக்கு. பார்த்துக்கலாம் வா. ஏதோ வாடை அடிக்குது எனக்கு இங்கே. புதைச்சி வச்சுருப்பாங்களா ஏதாச்சும்? கொஞ்சம் கருப்பாக இருக்கு. இந்த ஸ்மெல்லு வருது எனக்கு. யாரு? ஏய் யாரா அது? வாடா. இத்தனை வீடியோ போயிருக்கோம் மச்சான். இந்த வீடியோவில் மட்டுமே என்ட்ரன்ஸ். என்னடா உனக்கு கை நடுங்குது? டேய் கை நடுங்குது, எல்லாமே நடுங்குது. யாரா அது? இரு மச்சான், எனக்கு ஏதோ ஸ்மெல்லு வருதுடா இங்கே. ஆத்தா ஸ்மெல்லு எனக்கு ஹெவியா. எப்படி? இந்த இடத்துல வருது. ஏன்னா போச்சு பிடிச்சி வச்சிருப்பாங்களடா. தெரியலையே. எதுக்கு இது மச்சான்? என்னடா ஏய் இதெல்லாம் பண்ணாதடா. பூச்சி பட தான் மச்சான் வரும். இந்த இடத்துல வருது. ஹெவியா என்னடா ஒரு குச்சி எலும்புடா. எங்கடா? எலும்புடா. இங்கே பாருடா. இங்கே பாரு. இங்கே பாரு. இங்கே பாரு. இங்கே ஒரு எலும்பு பாருச்சா. இங்கே இங்கே சளி எலும்பு இருக்கு பாரு. 1 2 3 இங்கே பாரு. கோழி இருக்கடா. என்ன இவ்வளோ வருது? பயமா இருக்குடா. ரொம்ப
என்னடா அது தெரியல என்ன இலவனு ஏதோ போச்சு வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல ஏதோ சவுண்ட் வாடை வருதுடான்னு. முட்டை கூடு மாதிரி இருக்கு. எறும்பு அதான் சொன்னேன், நான் பார்த்தேன். கேமரா கூட ஃபோக்கஸ் பண்ணி பாரு. தெரியுதா எலும்பு? இந்த வாடை வருது. நான் உங்கள்கிட்ட எப்படி நான் இதை காட்டுவேன்? வாடையெல்லாம் எப்படி காட்ட முடியும்? சரி வாடா டே வாடா. நான் இங்கே தானே நிற்கிறேன், இங்கே வாங்க. ஆமாச்சான் பார்க்கலாம் மச்சான். ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஸ்மெல்லுடா அங்கே, செம்ம வாடை. பார்த்தா தாங்க முடியலனால. எதுடா தெரிலடா அது. அடா நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம், நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? டேங்குக்குள்ள என்ன இருக்கு? ஏய் இது ஆடுது பாடுறா. இங்கே சவுண்டு வந்துச்சு, வரும். இந்த சைக்கோவாக இருந்தேன்னு வச்சுக்கோ, கல் எடுத்துக்கோ, கை காலை கட்டிடுவோம். கல் எடுத்து அடிச்சு கை காலை கட்டிடுவோம். கை காலை கட்டி வந்து கேட்போம். ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்துருவோம். இதோ வாடா. சரியான ஸ்மெல்லு. மூக்கு அடப்பெல்லாம் போயிடும் போலயே. வேறு இங்கே வேறு சதம் கையை வச்சாங்க. சரி அப்படியே போ. இது என்ன தெரியுதா? வெல்டிங் பண்ணுவாங்களே, மூஞ்சி வச்சுருப்பாங்களே, அந்த இது இப்படி தான் மச்சான் இப்படிலாம் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு அடைச்சி வச்சுருக்காரா? அங்கிட்டு தானே போகணும். என்ன ஆனாலுமே நான் பயப்பட போகிறது கிடையாது. பயந்துனா வச்சுக்குவேன், அந்த விஷயத்தை நம்மளால பண்ண முடியாது. சொல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, நம்ம வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கோம் அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. சொல்லிட்டேன், நம்ம இந்த விஷயத்துக்கே பயந்தோம்னா நம்மளால் அந்த விஷயம் பண்ணவே முடியாது. சொல்லிட்டேன். பார்த்துடா மெதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க பார்த்தியா? கொலையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இல்லீகல் பிளேஸில் வந்து புதைச்சிட்டு போயிடுறது. நான் நினச்சது அதுதான் நினச்சேன். ஏய் மேலே யார் உட்காந்துருக்கா? மேலே யார் இருக்கா? மேலே யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தா கீழே வாங்க. நீ மனுஷனா இருந்தா அவனுக்கு பயப்பட போற கிடையாது. வாடே வாடா இங்க. ஏய் கேட்குது பாரு. அவங்க இல்லை எனக்கு தெரியும் நல்லா. அவங்க இல்லை, அந்த சைக்கோ இங்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க தான் இருக்காங்க. வரவங்க எல்லாத்தையும் வந்துட்டு பேய் மாதிரி பயமுறுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்குது.
பனி பார்த்தியாடா சொல்லுங்க பனி பனி பின்னாடி பாரு. அதான் பார்த்துட்டே இருந்தேன் மச்சான். நீ பேசினாலும் பார்க்கலடா. பின்னாடி பார்க்க முன்னாடி எதுக்கும் போய்க்கிறப்பா. பார்த்து வாடா. ஆனால் இந்த இடத்துக்கு திருப்பி என்னை வர வச்சிருக்கு பாரு இந்த ஆத்மா. நான் லைஃப்பில் இந்த இடத்துக்கு திருப்பி வரக்கூடாதுன்னு இருந்தேன்டா. இது இன்னும் 2 ஃபேக்ட்ரி இருக்கு. ஆமாம். கிரிக்கிது பாரா. அச்சா கிரிக்கிது பாரா. அங்கிட்ட கேக்குது இங்கிட்ட கேக்குதுடா. சொல்றது தெரியல. கண்டுக்காத. இங்கே எதுவும் நடக்கலை என்ன அப்படி தானே? எதுவும் நடக்கலன்னு நானடா. ஏதாச்சும் நடக்குதுன்னு நினச்சாண்டா பயமாக இருக்கும் நமக்கு. பேய் நினச்சானா பயமாக இருக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு? சரியான பெருசுடா. ஆனால் ஒன்றுமே தெரியல பற்றி கேமராவில். நேரில் இருக்க விஷுவல் மட்டும் கேமராவில் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். கேட்குதுடா, இதுக்கு பின்னாடி கேட்குதுடா. சரியான சவுண்டு வச்சாது. பார்த்துருக்கேன். கெமிக்கல்ரா, ஃபுல்லாக கெமிக்கல். முட்டை இதெல்லாம் என்ன தெரியுதா? இந்த இரும்ப இந்த எரிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி கல் ட்ரெயின் வண்டிலாம் ஏற்றிட்டு போவாங்க பாரு, அந்த மாதிரி கல் இது. என்னடா இது மச்சான்? என்னடா இது? என்னடா இது? இவ்வளோ நாய்? நான் இல்லைடா, கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறடி. ரைட்டா தெரியலடா. இல்லை அப்படின்னா யாரு நீங்களா? அங்கே இருந்து நான் பார்த்துட்டு வரேன். அங்கேயே ஒரு நிமிஷம் போ ப்ளீஸ். அவன் காலில் இருக்கண்டா. ரொம்ப நாங்கள் பாரு எவ்வளோ இருக்கணும். எப்போ பக்கத்தில் போனால் கடிச்சிடுமா? என்ன உருவண்டா அது? ஓடிடுவோண்டா. என்ன இலவுனே தெரியல மச்சான். வந்து என்ன இலவுனே தெரியாது. போயிரு. ஓடு வெளியே போயிடலாம். ஓடு. ஐயோ இலவுனது இருக்குடா. சீக்கிரம் வாடா சதாமு. வா சீக்கிரம். வெளியே வா. கேமரா புரா. கேடா சாத்திட்டு வந்துரு. எங்கே அடிக்கிடுச்சு? சரி வா. பின்னாடி நானும் பார்த்தேன்டா.
வா 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 இங்கே போயிடும் டக்குனு வா. பார்த்தது வந்து முடியல, கீழே வேற விழுந்து கால் வலிக்குது. இவ்வளோ முள்ளா இருக்கேடா. நீ வாடா. ஆப்பா நீ பாத்தியா இது உங்க சரியான பயங்கரமா கருப்பா ஒரு பெரிய உருவம் மச்சான். நான் பின்னாடி அதே பார்த்தேன். பாத்தியா மச்சான், சொன்னோடனே கரெக்டாக கத்துதுடா. மச்சான் பாரு டாச்சரா. டாச்சா ஒழுங்கு அடி மச்சான். யாரு யார் நீங்க? கல்லறா கல்லறா கல்லடி விடு. யார் நீங்க? போதும் கேமரா வேற அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுறானே. காண்டா சீக்கிரம் சவுண்ட் கேட்குறா. டாச்சரா டாச்சா ஒழுங்கு அடி மச்சான். யாரு யார் நீங்க? கல்லறா கல்லறா கல்லடி விடு. யார் நீங்க? யாரு? அக்கா நானும் என் நண்பனும் அங்கே ஆத்மாவை தேடி தான் போயிருந்தோம். ஆனால் அதோட ஆரம்பம் தான் இது. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் என் மனசையை ரொம்ப பாதிச்சிச்சு. ஆனால் இது வெறும் ஆரம்பம் தான். ஆனால் இந்த ஆரம்பமே எங்களுக்கு கடைசியில் முடிவாக போய் அமைன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அடுத்து வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற காட்சிகள் உங்களை பயத்தோட உச்சிக்கே கொண்டு போகணும்னு நான் சொல்லுவேன். இந்த கேமில் ஒரே ஒரு போராட்டம் தான், டூ ஆர் டை. அடுத்த வாரம் பார்ப்போம். சப்போஸ் இங்கே ஆத்மா இருந்தீங்கன்னா நான் உனக்காக இங்கே உட்காந்துருக்கேன். எனக்கு முடிஞ்ச என்ன வேணா பண்ணிக்கோ. இங்கே ஆத்மா இருக்கிறது உண்மைனா